அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கோட கொஞ்சம் பொருட்களை சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்த டிஷ்ஷை இன்றைக்கி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது அம்முவும் லதாவும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை தோல் சீவிட்டு கழுவிட்டு ஒரு துணியில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். தோல் சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதை சுத்தமான துணியில் தண்ணி இல்லாமல் ஒத்தி எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஒத்தி எடுத்தாச்சுங்க. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயும் ஈரம் இருக்குது இல்லைங்களா, இதையும் திருப்பி ஒரு தடவை ஒத்தி எடுக்கணும் ஈரம் இல்லாமல். உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் நல்லா ஒத்தி எடுத்தாச்சுங்க. இது இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்குங்க பொரிக்கிறதுக்கு. இது காயட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 மூடி கொப்பரை தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுக்கு கொப்பரை தேங்காய் தாங்க வேணும். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை போட்டு கொரகொரப்பாக அரைக்கலாம். கொஞ்சம் அரைச்ச பிறகு அதில் 5 பல்லு பூண்டை போட்டு கொரகொரப்பாக திருப்பியும் ஒரு தடவை அடிச்சுக்கலாம். பொடி அரைச்சாச்சுங்க. எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் போடணும். இப்போ காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எடுத்ததுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவ்வளோவா பொரியாது, மெத்தன்னு இருக்கும். அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். இல்லைன்னா மெத்தன்னு வரும். தண்ணி இல்லாமல் துடைக்கிறது, தேங்காய் பாதி நல்லா அரைச்ச பிறகு பூண்டு போட்டு அரைக்கிறது, அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு உருளைக்கிழங்கை போட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேக விடுறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். இல்லைன்னா மெத்தன் தான் வரும். சரி, இது என்ன ஸ்நாக்ஸா இல்லை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ணுமா? சாதத்துக்கும் சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். சாயந்தரத்தில் பசங்களுக்கு இந்த சிப்ஸ் பேக்கெட் வாங்கி கொடுக்குறத விட இதை செஞ்சு கொடுங்க, அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஃப்ரை ஆனது எப்படி தெரியணும்னா சலசலப்பு அடங்கும், எண்ணெயோட சலசலப்பு. அப்புறம் இந்த மாதிரி சவுண்டு வரும், கலகலன்ட்டு. இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா புருன்னு இருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை தூவி கலந்து விடணும். சூட்லேயே போட்டு கலந்துடும். அப்போ தான் அது பிடிச்சிக்கும். கமகமன்னு கொப்பரை தேங்காய் பூண்டு வாசனையோட உருளைக்கிழங்கை இப்படி செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.